அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் 17/4/2026 வெள்ளிக்கிழமை, சித்திரை மாதத்தோட அமாவாசை. அது மட்டும் இல்லாம பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டோட முதல் அமாவாசை இன்றைய தினம்தான். மற்றைய அமாவாசையை விட இந்த அமாவாசை மிகச்சிறப்பானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த புவி ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது இந்த மாத அமாவாசையில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்முடைய சொந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறது, தொழில் சம்மந்தப்பட்டு நம்முடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட முடிவுகளை இன்றைய தினம் நாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு அமாவாசையிலும் சொல்லுவோம். அதே தான் இந்த அமாவாசையிலையும். இந்த அமாவாசையில் நம்ம முன்னோர் வழிபாடு, நம்முடைய குடும்ப முன்னேற்றத்திற்கான சில வழிபாடுகள், அவற்றையெல்லாம் செய்வதற்கான மிக ஒரு சிறந்த நாள் இந்த அமாவாசை. இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு, அது எத்தனை மணியாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நம்ம சொல்லக்கூடிய 3 முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்கள் செய்யுங்க. நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு அமாவாசையிலையும் செய்யறதுக்கு. நான் ஒவ்வொரு மாதமும் அதையெல்லாம் நான் திரும்ப உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏற்கனவே நீங்கள் ஏதாவது செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அதை நாங்கள் இன்றைக்கி செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம். நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம், இன்றைக்கி மாலை ஒரு 6 மணியோட அமாவாசை முடியுது, அதுக்கப்புறம் பிரதமை தானே இருக்குது, இன்னைக்கு நைட்டு நாங்கள் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்குதோ அந்த திதியை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதிலும் நம்ம இப்போ சொல்லக்கூடிய 2 விஷயத்தை, எதை ஃபஸ்ட்டு செய்யணும், எதை செகண்ட் செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய குடும்ப முன்னேற்றத்தை யாராவது தடுக்கிறாங்க, இல்லை எங்கள் குடும்பத்துக்குள்ளாரையே ஏகப்பட்ட உள்பூசல் நிறைய இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க மாட்டேங்குது, முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் ஒரு பக்கம் முகத்தை திருப்பி வச்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு சில பிரச்சனைகள் இருந்தால் அதுவும் தீரும். உங்கள் குடும்பத்து மேலே ஒரு தனிப்பட்ட வன்மம் உங்கள் விரோதிக்கோ அல்லது நம்ம குடும்ப சொந்தக்காரர்கள் இருப்பாங்கள்ல அவங்களுக்கோ அல்லது உங்கள் கூட பழகிறவங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை பிரிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை அவசியம் இன்று இரவு நீங்கள் செய்யணும். ஏன்னா கூட இருக்கிற மாதிரி இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, வாழைப்பழத்தில் ஊசி இறங்குற மாதிரி பேசுவாங்க, ஆனால் எப்படா நம்ம கீழே விழுவோம் அப்படின்னு காத்துட்ருப்பாங்க. நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை பிரச்சனைனா அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட அவர்கள்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கிறதே ஒரு பெரும்பாடு. அதற்காக நாம் ஒவ்வொரு அமாவாசை இரவும் நாம் செய்ய வேண்டிய சில விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் உப்பு எடுத்துக்கோங்க. இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு 5 இடங்களில் இந்த உப்பை நீங்கள் வைக்கணும். நான் இந்த மாதிரி அகல் தான் பயன்படுத்துகிறேன். மறுநாள் காலையில் அந்த உப்பெல்லாம் கிச்சன் சிங்கில் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அகலை நம்ம வேறு எதுக்காவது விளக்கேற்றுறதுக்கு கூட பயன்படுத்திக்கலாம். 5 இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நிலைவாசல், ஹாலு, கிச்சனு, பெட்ரூமு, பாத்ரூமு. மறுநாள் காலையில் இதெல்லாம் நீங்கள் வச்சிடுங்க. எல்லா இடத்துலையும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 10 மணியோ அல்லது 11 மணியோ 12 மணியோ நீங்கள் அதெல்லாம் செஞ்சிடுங்க, இதெல்லாம் வச்சிடுங்க. சரிங்களா? மறுநாள் காலையில் இதை நம்ம எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடுறது உங்களுக்கு தெரியும். இப்போ இதோடு சேர்த்து நாம் செய்யக்கூடிய மற்றொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கோங்க. நீங்கள் கிளாஸ் தான் எடுக்கணும்னு கிடையாது, ஸ்டீல் டம்ளர் கூட எடுத்துக்கலாம் நீங்கள். இதில் நாம் ஒரு பிரியாணி இலை எடுத்துக்க போகிறோம். இது நான் இதுக்காக எழுதுனது கிடையாது, இது ஏற்கனவே நான் வேற ஒரு விஷயத்துக்காக எழுதுனது. பட் என்கிட்ட வேறு பிரியாணி இலை இல்லை. ஸோ அவசரத்துக்கு நான் இதையே உங்ககிட்ட காமிக்கிறேன், அதனால தான் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் எழுதலாம். மார்க்கராலேயோ ஸ்கெட்சாலேயோ இல்லை ரீஃபில் பெண்ணாலேயோ நீங்கள் எழுதலாம். கலரை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, கலர்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் எந்த அளவு நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை செய்கிறீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மாதிரி எழுதி இதை இந்த தண்ணீரில் நீங்கள் இந்த இலையை போட்டுடுங்க. போட்டுட்டு இந்த இலையை உங்கள் வீட்டோட நடுப்பகுதி, மையப்பகுதி, அது ஹாலோ இல்லை எங்களுக்கு ஒரே ஒரு ரூம் தாங்க அதிலே தான் நாங்கள் எல்லாமே செய்யணும் அப்படின்னா அந்த ரூமோட மையப்பகுதியில் இதை நீங்கள் வச்சிடுங்க. இலை பெருசாக இருக்கிறதுனால இது இப்படி இருக்குது, இதை மட்டும் நீங்கள் இதை அப்படி வச்சிடுங்க. நாளைக்கு காலையில் இதில் எதை ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உப்பெல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடணும். கிச்சனில் பண்ணிவிட்டு நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்துடுங்க. அதாவது சனிக்கிழமை காலையில் இதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு, குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் இதை டிஸ்போஸ் பண்ணணும். குளிச்சுட்டு
இந்த இலையை எடுத்து நீங்கள் டஸ்ட்பினில் போட்டுட்டு இந்த தண்ணீரை உங்கள் வீடு முழுக்க நீங்கள் தெளிங்க. ஏன்னா இன்னைக்கு இரவு எப்படி நம்முடைய வாழ்க்கை மாதிரி இருட்டாக இருக்குதோ, அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பிரகாசமாக பௌர்ணமியாக முழுநிலவாக வானத்தில் காட்சி அளிக்குதோ, அதே போலவே நம்முடைய குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு இதை செய்கிறோம். செல்வ செழிப்பு, ஆரோக்கியம் எல்லாம் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை செய்கிறோம். இந்த தண்ணீரை வெறும் தண்ணீர் வேணும்னா நீங்கள் பச்சை கற்பூரம் அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். பட் வெறும் தண்ணீர் இதை நான் நைட்டு 11 மணிக்கு பார்த்தேன், நான் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். உங்கள் வீடு முழுக்க வண்டி வாகனங்கள், செல்ல பிராணிகள், செடி கொடிகள், இல்லை நம்ம குளிக்கிற தண்ணீர்லேயும் கூட இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. இப்போ நம்ம பார்த்தது 2வது விஷயம். ஸோ இதை தலைக்கீழே செஞ்சிங்கன்னா அது வேலை செய்யாது. இதை நீங்கள் தெளித்ததுக்கப்புறம் இந்த உப்பை அந்த இடத்துல இருந்து எடுக்கக்கூடாது, அது தலைக்கீழே போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு உப்பை எடுத்து கிச்சனில் கொட்டிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு தான் நீங்கள் இதை வீடு முழுக்க தெளிக்கணும். நெகட்டிவிட்டி எல்லாம் போனதுக்கப்புறம் இதை மாதிரியான பாசிட்டிவிட்டியை அந்த இடத்துல நீங்கள் தெளிக்கிறீங்க. நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது தருங்க. 3வது முக்கியமான விஷயம், இதையும் நான் ஒவ்வொரு மாத அமாவாசையிலையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலைவாசலுக்கு வெளியில் ஜஸ்ட்டு நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லம் பிடித்ததோ நீங்கள் தூவி விடுங்க. அதை நீங்கள் பண்ணாலே நம்ம சின்ன சின்ன பூச்சிகளுக்கு உணவளித்த பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு அமாவாசையிலும் நம்மால் முடிந்த தான தர்ம காரியங்களை நம்ம பண்ணணும். காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறதுலேருந்து, பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை அதெல்லாம், வாழைப்பழம் அதெல்லாம் தரதுலேருந்து, கோயில் குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி போடுறது, இது எல்லாமே நம்ம அன்னைக்கு செய்யணும். அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாவிட்டாலும் ஜஸ்ட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் சர்க்கரையை எடுத்து இப்படி ஜஸ்ட்டு தூவி விட்டிங்கன்னா மறுநாள் காலையில் எதுவுமே இருக்காது, அந்த எறும்புகளுக்கு அது உணவாக இருக்கும். இதையும் நீங்கள் இன்று இரவு செய்யலாம். அதுக்கப்புறம் எப்பொழுதும் போல் நம்ம எதுவுமே செய்யலை, இந்த அமாவாசைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்யலை, எனக்கு அமாவாசை அப்படிங்கிறதே தெரியவே தெரியாது, இப்போ நைட்டு தான் எனக்கு தெரியுது அப்படிங்கிறவங்க நம்ம முன்னோர் தீபம் அப்படிங்கிறது, பித்ரு தீபம் அப்படிங்கிறத ஏற்றுவோம். 1 டம்ளர் தண்ணீரும் 1 விளக்கும் ஒரு ஹாலில் ஏற்றி வச்சுட்டு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதன் முன்பு அமரலாம். அல்லது விருப்பப்படுறவங்க யார் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, மற்றவங்க விருப்பம் இல்லை நான் வரல அப்படின்னாலும் ஒருத்தவங்களாவது அதற்கு முன்பு அமர்ந்து இதை மாதிரி நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தோன்னா எங்களை மன்னிச்சிடுங்க, நீங்கள் எங்களை எப்பொழுதுமே எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் மானசீகமாக அவங்கக்கிட்ட கேளுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிலைமை அப்படி தான் ஆயிடுச்சு. அமாவாசை படையெல்லாம் யாரும் பல பேர் பண்ணுறது கிடையாது இப்போ இருக்கக்கூடிய அவசர காலகட்டத்தில். அட்லீஸ்ட் இது ஒன்றையாவது நீங்கள் ஞாபகம் வச்சுருந்து செய்யலாம். இந்த விஷயத்த நம்ம சொன்னால் கூட இதை நான் எங்கள் ரூம் உள்ளார செய்யலாமா, வெளிப்படையாக எங்கள் ஹால்லாம் செய்ய முடியாது, எல்லாம் என்ன ஏது ஏன் இதை செய்கிறேன்னு கேட்பாங்க அப்படின்னும் சில பெண்கள் கேட்குறாங்க. ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இதை செய்யுங்க. நிச்சயமாக முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.